சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மாசி மகத்தன்று இந்த ஒரு எளிய பொருளை உங்கள் சமையலில் சேர்க்க மறக்காதீர்கள். 7 தலைமுறை பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மாசி மகம். இந்த மாசி மகத்தில் செய்ய வேண்டிய குலதெய்வ வழிபாடு என்னென்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கட்டாயம் போய் பாருங்கள். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாசி மகம் அப்படின்னாலே பலருக்குமே தெரிஞ்சிருக்கும் புனித நீராடுதல் எப்படி அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் சமையலில் இந்த ஒரே ஒரு எளிய பொருளை நம்ம சேர்க்கும் போது நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகுவதையும் நம்ம வீட்டு குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவதையும் நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த மாசி மகத்தில் இந்த எளிய பொருளையே நம்ம பசுவிற்கு தானம் கொடுக்கும்போது நம்மளுடைய 7 தலைமுறை பாவங்கள் நம்மை விட்டு விலகுவதை நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம பாவங்கள் யாரும் தெரிஞ்சு செய்கிறதில்ல. தெரியாமல் ஒரு எறும்புகள் சாகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் நமக்கு தெரியாமலே நடந்திருக்கும். அதுவும் நம்மளுடைய பாவ கணக்கில் இருக்கும்போது இந்த மாசி மகத்தில் நம்ம செய்யக்கூடிய சமையலில் சேர்க்கக்கூடிய இந்த ஒரு பொருளும் பசுவிற்கு தானம் செய்யக்கூடிய இந்த ஒரு பொருளாலும் நம்ம 7 தலைமுறை பாவங்களும் நம்மை விட்டு விலகும். பல நல்ல பலன்கள் வந்து நம்மை சேரும். அப்பேற்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசி மகம் நமக்கு புதன்கிழமை வருகின்றது. அதனால புதன் பகவானுக்கே உரிய தானியமான இந்த பச்சை பயிரை நம்ம உணவில் சேர்ப்பதாக இருக்கட்டும், இல்லை பசுவிற்கு இந்த பச்சை பயிரை ஊற வைத்து அதரில் வெல்லம் சேர்த்து நம்ம பசுவிற்கு காலை மாலை 2 நேரமும் தானம் கொடுப்பதாக இருக்கட்டும். இந்த இரண்டையும் நம்ம மாசி மகம் என்னும் புண்ணிய காலத்தில் இதை நம்ம செஞ்சோம்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும். நம்ம வீட்டு குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். நம்மளுடைய 7 தலைமுறை பாவங்கள் நம்மை விட்டு விலகும். என்னன்னே தெரிலங்க, தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த பாவம் கூட நான் செஞ்சதே இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு கஷ்டம் எங்களை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு தானத்தை செய்து பாருங்கள். கங்கையில் குளித்தால் பாவங்கள் போகும்னு சொல்லுவாங்க. அந்த கங்கையே தன்னுடைய பாவத்தை போக்கி கொண்ட ஒரு அற்புதமான நாள் தான் இந்த மாசி மகம். இந்த மாசி மகத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தானங்களாக இருக்கட்டும், நம்ம சமையலில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அதிக பலன்கள் உண்டு. கண்டிப்பாக இந்த ஒரு எளிய பொருளை உங்கள் சமையலில் சேர்த்து பசுவிற்கும் தானம் கொடுத்து பாருங்கள். நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூட உங்களால் உணர முடியும். உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகுவது 100% உண்மை. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.